யாழ்நகர் பகுதியில் பலரும் பார்த்திருக்க காசை காலால் மிதித்துவிட்டு வெளிநாடு சென்றிருந்த யாழைச் சேர்ந்த தொழிலதிபர் நாடு திரும்பியிருந்த நிலையில் இன்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர் மீது எதிர்வரும் திங்கட்கிழமை நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படவுள்ளதாக தெரியவருகிறது. அவர் நினைத்த அளவிற்கு மக்களுக்கு கொடுக்க முடியவில்லை, இதனால் கவலையாக உள்ளது என்றார். பின்னர் திடீரென தனது சட்டைப்பையில் இருந்து லட்சக்கணக்கான காசை எடுத்து நிலத்தில் போட்டு தன் காலால் மிதித்தபடி நின்றார். சம்பவம் நடந்து 2வது நாள் தான் குறித்த பணியில் இருந்து தற்காலிகமாக ஓய்வு பெறுகிறேன் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுவிட்டு சென்றார். குறித்த காணொளி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தும் உடனடியாக குறித்த நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் சட்டம் தன் கடமையை செய்யாமல் இருப்பது ஏன் எனவும் பலர் விமர்சனங்களை முன்வைத்து வந்தனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் உயர்மட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய குறித்த நபர் மீது யாழ்ப்பாண போலீசார் நடவடிக்கை தற்போது ஆரம்பித்துள்ளனர். அவர் இன்று யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளார். அவர் எதிர்வரும் திங்கட்கிழமை மீள யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு சமூகமளிக்க வேண்டும் என்றும் அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என தெரியவருகிறது.